இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. என்ன அப்படி நடந்துச்சுன்னா, நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரவங்கலாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம மகாநதியில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, நம்ம விஜய் வந்து ரொம்ப போராடுறாரு, எப்படியாவது வந்து இதை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் போயிட்டு திரும்ப அகைன் போயிட்டு நம்ம கிருஷ்ணா கிட்ட வந்து பேச வராரு. கிருஷ்ணா கிட்ட பேச வந்து அவர் பார்த்திங்கன்னா ஒரு எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாரு. கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்து நம்ம விஜய் வந்து டைம் கொடுத்தாரு. அவர்கிட்ட வந்துட்டு பொறுமையாக பேசி பார்த்தாரு. அவர் வந்துட்டு கிருஷ்ணா வந்து கேட்குற மாதிரி தெரியல. அப்புறம் வந்துட்டு விஜய் என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே, நான் எல்லாருமே வந்துட்டு ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களை எப்படியா வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு அகைன் போயிட்டு பேசுகிறாரு நம்ம கிருஷ்ணா. பிரதர், நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு நாள் வந்து முடிய போகுது, ஸோ நீங்கள் என்ன வந்து முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு வந்துட்டு பாதி சரி பாதியாக தான் வேணுமே தவிர எனக்கு வந்துட்டு பங்கெல்லாம் தேவை கிடையாது. எனக்கு பங்கு பிரித்தா நீங்கள் வந்து ரெண்டாவது பிரிங்க. என்னங்க பேசிகிட்டே இருக்கீங்க? பங்குலாம் வந்துட்டு உங்களுக்கு எப்படிங்க ரெண்டாக பிரிக்க முடியும்? அது நாங்களாம் பங்கே கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் நான் வந்து பங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள், அதை தான் நானும் சொல்ல வரேன். நீங்கள் பங்கே கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பங்குக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு பாதி பங்குக்கு வருவீங்கள்ல, அப்போ வந்து கண்டிப்பாக அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். எங்கே வெயிட் பண்ணுறீங்க? எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு பிரதர், இதெல்லாம் தப்பு. நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஸ்டைலில் வந்து விஜய் வந்து மிரட்டுறாரு. அவன் அப்பயும் வந்து அசர்ற மாதிரி தெரியல. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, நான் இங்கேருந்து நான் நவரவே மாட்டேன் அப்படின்ற ஒரு கட்டத்துலேயும் ஒரு பிடிவாதத்துலேயுமே அந்த பையன் வந்து கிருஷ்ணா வந்து அங்கேயே உட்காந்துட்டே இருக்கான். விஜய்க்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வீங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சுடு தண்ணியை காய வச்சு காலை பிடிச்சி விட்டுட்டுருக்காரு காவேரிக்கு. நம்ம கிருஷ்ணா பையன் வந்தோடனே இந்த மாதிரிலாம் பேசுகிறான். வந்து எட்டி பார்த்தா அதுக்கப்புறம் விஜய் வெளியே வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்பயும் வந்து கேட்க மாட்டேங்கிறான். காவேரிக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. உள்ளேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவன் என்ன வந்து பேசிகிட்டே இருக்கான், நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான், நம்ம ஹஸ்பண்ட் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான், இவன் ஏன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? செம்ம டென்ஷனாகி வெளியே வந்து டக்குன்னு வெளியே வரும்போது கால் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. டக்குன்னு வந்து கத்திட்டாங்க காவேரி. உடனே வந்துட்டு நம்ம விஜய் வந்து குடுக்குன்னு உள்ளே ஓடி போய் பார்க்குறாரு. ஐயோ, என்ன காவேரி, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லைங்க, தெரியாமல் டக்குன்னு எந்திரிச்ச, ஸ்லிப் ஆகிடுச்சு. இதெல்லாம் தப்பு காவேரி, இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ என்ன முன்ன மாதிரி பழைய காவேரியா? நீயே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இது தெரியாமல் நீ எதுக்கு வந்துட்டு மேலே வந்து டக்குன்னு எந்திரிக்கிற? இதெல்லாம் தப்பு இல்லையா? ஏமா இப்படி பண்ணுற? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து அவனை என்னென்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. நம்ம காவேரி வந்து வெளியே வந்து நம்ம கிருஷ்ணா கிட்ட வந்து பேசுகிறாங்க. டேய், என்னடா பேசிகிட்டு இருக்க? நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்க. நீ யாரா? இது ஃபஸ்ட்டு இது யாரோட வீடுறா? விஜயோட வீடுறா. விஜய் தாத்தா பாட்டி சித்தி எல்லாமே அவங்க இருக்கிறாங்க, அவங்க கட்டின வீடுறா. நீ அப்புறம் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குதுன்னு உங்கள் அப்பா வந்து சந்தானம் ஒன்று கட்டலை. நான் எவ்வளோ தடவை சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டாங்க. உடனே அந்த பையன் சும்மா இருக்கிறானா? அவனும் வந்துட்டு சும்மா இல்லாமல் நம்ம காவேரி வந்து அடிக்க வந்தான். டக்குன்னு விஜய்க்கு வந்து ரொம்ப கோபம் வந்துச்சு. டக்குன்னு உள்ளே வந்து, பிரதர், நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் நீ விஜயோட இன்னொரு முகத்தை பார்க்குறதுக்கு உனக்கு நேரம் கெட்டுக்குச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் இவ்வளோ பொறுமையாக பேசுகிற ஆளே கிடையாது. அதுவும் காவேரி மேலே கை வச்சுன்னா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. அப்பயும் வந்து கேட்கல. இங்கேருந்து இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டார். அவனும் வந்துட்டு வெளியே வந்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து விஜய்கிட்ட வந்து பேசணும். விஜய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி இரு, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாம் காவேரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு தாத்தா பாட்டி சொல்கிறத. இல்லை, நம்ம காவேரி ஃபேமிலி இங்கே இருக்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க வந்துட்டு மன உளைச்சலில் இருக்காங்க, பரவாயில்ல, அவங்க இங்கேயே இருக்கட்டும். ஆனால் இந்த முத்துமலரோட ஃபேமிலி வந்து இருக்கிறது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்க இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கல. அவங்க எப்படியே அனுப்பிவிடு. அதை பற்றி தான் தாத்தா நானும் வந்து யோசிச்சுட்ருக்கேன். அவங்களுக்கு கொடுத்த ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அமைதியாக கூட்டிகிட்டு போகிறாரு. தாத்தா பாட்டி காவேரியெல்லாம் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. அவன் வந்து உட்காந்துட்டே இருக்கான். கிருஷ்ணன் வந்து அமைதியாக உட்காந்துட்டே இருக்கிறான். எந்திரிச்சு போன்னு சொல்கிறாரு. அப்பயும் வந்து அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். என்னடா பண்ணிகிட்டு இருக்க? அந்த மாதிரி தான் இருக்குது. அவன் என்ன சொன்னாலும் வந்துட்டு அசர்ற மாதிரியே தெரியல. போயிட்டு உங்கள் அம்மாவையும் உங்கள் தங்கச்சியும் கூட்டிகிட்டு இப்போ உடனே வர அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டக்குன்னு எழுப்பி விட்டு அனுப்பி விட்டார். உடனே அவன் போயிட்டு அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு வந்தான். இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட வந்து பொறுமையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு முத்துமலர்கிட்ட நம்ம விஜய் வந்து பேசுகிறாரு. பொறுமையாக பேசுகிறேன், நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு வந்து சொல்லிவிட்டேன், ஒரு பங்கு தான் தருவோன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் பையன் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாதுங்க, அது எங்கள் அப்பாவோட அமௌண்ட்டு, நான் எப்படி வந்து விட முடியும்? அதில் நீங்கள் எனக்கு பாதி கொடுத்தே ஆகணும். ஒரு பங்கு என்னம்மா நமக்கு பற்றும்? நீ வந்து கேட்டுட்ருக்க. நீ கத்தாதடா, இருடா. எங்களை போங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எங்கெங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துமலர்ந்து விஜய் கிடையாது. எங்கேயோ போங்கங்க, நீங்கள் ஏதோ பண்ணிக்கங்க, உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கங்க. இதுக்கு மேலே வந்துட்டு எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. கோர்ட்டில் கேஸ் போடணுமா போடுங்க, போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா பண்ணுங்கள்.
என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்களேன், என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்டே வந்து விஜய் வந்து அப்படி தான் பேசுகிறாரு. உடனே நம்ம சாரதம்மா உள்ளே பூந்துட்டாங்க. அவங்க ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, சும்மா வந்து தேவையில்லாம தம்பி இவங்களுக்கு எது ஒரு பங்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் கொடுக்காதீங்க, அதெல்லாம் கொடுக்குறதுனால என்ன வரப்போகுது உங்களுக்கு, அதெல்லாம் தயவு செஞ்சு தராதிங்க, கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட பேச மாட்டேன்ற மாதிரி பேசுகிறாரு. உடனே நம்ம காவேரி பிடிச்சி நிறுத்திட்டாங்க. ஆமாம் இருமா, அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்களே, விஜய் தான் பேசிகிட்டு இருக்காருல்ல, நீ ஏமா வந்துட்டு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிற, பொறுமையாக இருமா, பேசிக்கலாம், விஜய் பேசிவிட்டு நம்மக்கிட்ட சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து நம்ம சாரதமாக அடக்குறாங்க. விஜய் வந்து முடிவு பண்ணிட்டார், இவங்க வந்து எப்படியாவது இன்றைக்கி வந்து நம்ம வெளியே அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒழுங்காக அமைதியாக போயிடுங்க, இல்லை பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் அதோட பெரிய பிரச்சனை பண்ணுவேன், சும்மா தேவையில்லாமல் இருந்துட்டு எங்கிட்ட வந்து என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பார்க்க நல்லாவே இல்லை, தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட வந்து நான் இது உங்களுக்கு வார்னிங், அமைதியாக போயிடுங்க, உங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன தம்பி நீங்களே வந்துட்டு இப்படி பேசுகிறீங்க, இப்படி பேசுனா என்ன தம்பி நான் ஆகிறது, நீங்களே சொல்லுங்கள், எங்கே உங்களுக்கான டைம் நாங்கள் வந்து கொடுத்துட்டோங்க, அதையும் தாண்டி வந்து நீங்கள் டைம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் எங்களால் அக்செப்ட்லாம் பண்ணிக்கவே முடியாதுங்க, நீங்கள் என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது, அத்தை பாவம் அவங்களாம் சாப்பிட்டு நிறைய நாள் ஆகுதுங்க, நீங்கள் சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, அது எங்களுக்கு புரியாது, பிடிக்காது, தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க. முத்துமலர் வந்து ஒரு மாதிரி காலில் விழாத கொஞ்சம் குறையாக கெஞ்சுறாங்க. அது கெஞ்சறதுனால மட்டுமே வந்துட்டு நம்ம அவங்கள நல்லவங்களாம் நினச்சிடக்கூடாது காய்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ் வந்து முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. நம்ம விஜய் வந்து ஒரு நாள் டைம் கொடுத்தாரு, அந்த ஒரு நாள் வந்து அந்த தம்பிக்கு வந்து யூஸ் பண்ணிக்க தெரியல, ரொம்பவுமே வந்துட்டு இன்னமும் ரூடாகவே பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து இன்னும் எப்படியாவது வந்து சொத்து முழுசாகவே கூட அபகரிச்சுட்டு போயிடுவான் போல் இருக்குது கைஸ். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம காவேரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம விஜய் வந்து எப்படியாவது வந்து காவேரியோட நிலத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே வந்துட்டு எவ்வளோ பொறுமையாக பேசணும் அவ்வளோ பொறுமையாக பேசிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோட ருத்ர தாண்டவத்தை வந்து நம்ம கிருஷ்ணா வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா விஜயோட கோவம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், பசுபதிக்கிட்டே வந்துட்டு எப்படி காட்டினார் அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். பசுபதியை கம்பேர் பண்ணும்போது கிருஷ்ணா ஒன்றும் மிகப்பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் இவர் ஏன் வந்து இவ்வளோ பொறுமையாக இருக்கிறது காரணம், ஒரே ஒரு காரணம், கங்காவும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது. இப்போ தாத்தா பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, சரி ஓகே இதை வந்து நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் இவர் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம் கைஸ். அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம விஜயோட வந்து ருத்ர தாண்டவம் கண்டிப்பாக வந்து கிருஷ்ணகிட்ட காட்ட ஆரம்பித்தாருன்னா சுத்தமாக தாங்க மாட்டாருன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பசுபதியாலேயே வந்துட்டு அதெல்லாம் வந்து தாங்கவே முடியல. விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராளின்னு கூட சொல்லலாம். எப்படின்னா ஒரு பசுபதியோட விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதும் சரி, நிவினோட விஷயத்தை ஹேண்டில் பண்ணது, நிறைய பேர்த்தோட விஷயத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட்டார். ஆனால் இந்த பையன் வந்து இப்படி ஒரு விஷயத்தை போடவும் தான், இப்படி ஒரு பழியை வந்து அவங்க அப்பா மேலே விழவும் தான், அவங்க அப்பா மேலே தப்பு இருக்கிறதுனால, காவேரி அவங்க அப்பா மேலே தப்பு இருக்கிறதுனால இவர் வந்து ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. தப்பு இல்லைன்னு தெரிய வரும்போது நம்ம கிருஷ்ணாவை போட்டு சாத்த போகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிருஷ்ணா வந்து ரொம்ப சின்ன பையன், ஆனால் விஜய்கிட்ட மோதுறதுக்கு அவருக்கெலாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து தைரியம் கிடையாது. சும்மா வந்துட்டு ஏதோ இந்த விஷயத்தில் வந்து அப்பா வந்து சந்தானம் தப்பு பண்ணதுனால ப்ரிட்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான் நம்ம கிருஷ்ணா. ஆனால் மகாநதியில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடியும்னு நினைக்கிறோம். பார்த்தா நம்மளை விட கடந்து அது ஒரு பிரச்சனையும் அது ஒரு பாக்கில் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம விஜய் வந்து இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கார். ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. இவர் வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆக ஆரம்பித்தார்னா நம்ம கிருஷ்ணா என்ன ஆகிறான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்தளவுக்கு தான் வைப்ரேட் ஆவார். விஜயோட கோவமும் அப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம சேனலை வந்துட்டு தவறாமல் பாருங்கள். நம்ம வீடியோஸ்லாம் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நம்ம வந்து மகாநதி விஜய் டிவியோட 2-3 சீரியல் எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட ஒரிஜினல் கண்டென்ட்லாம் நம்ம பண்ணுறதில்ல. அதோட ஒரு விமர்சனங்கள் மட்டும்தான் நம்ம தருவோம். ஒரிஜினலாக கண்டென்ட்லாம் நம்ம தரதில்லை. நான் எதுக்கும் இதில் பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.